வணக்கம். நம்ம ஸ்கின் நல்லா பளபளன்னு யங்கா இருக்கணும்னா காஸ்ட்லியான சப்ளிமெண்ட்ஸ் தான் வாங்கணுமா? தேவையே இல்ல. உங்க கிச்சன்ல இருக்கிற சில சிம்பிளான பொருட்களை வச்சே ஒரு மேஜிக் பண்ணலாம். ஆமாங்க, உங்க சருமத்துக்கு ஒரு புது பொலிவு கொடுக்க போற 5 சூப்பரான பானங்கள பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஒரு இயற்கையான இளமையான பொலிவுக்கு என்னதான்யா ரகசியம்? இந்த கேள்வி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு இல்லையா? அந்த பெரிய ரகசியம் வேற எங்கேயும் இல்ல. நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? அது நம்ம ஹீரோ வேற யாரும் இல்ல, கொலாஜன் தான். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஸ்கின்னை டைட்டாவும் ஃபர்மாவும் வச்சுக்கிற ஒரு முக்கியமான புரோட்டீன் இது. வயசாக ஆக இந்த கொலாஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் சுருக்கங்கள்லாம் வருது. ஆனா கவலையே படாதீங்க, இதை இயற்கையான முறையில எப்படி பூஸ்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம முதல் மேஜிக் பானத்துக்குள்ள போலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ரொம்ப டைரக்ட். நம்ம உடம்புக்கு தேவையான கொல்லாஜனை இதை அப்படியே சப்ளை பண்ணிடும். அது எப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது ஃபோன் பிராத், அதாவது நம்ம எலும்பு சூப். இதையே லிக்விட் கோல்ட், அதாவது திரவ தங்கம்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா நம்ம உடம்பு ரொம்ப சுலபமா ஏத்துக்கிற மாதிரி கொல்லாஜனும் அதுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸும் இதுல கொட்டி கிடக்கு. இது வேலை செய்யற விதம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். எலும்புகளை மெதுவா நல்ல பல மணி நேரம் வேக வைக்கும்போது அதுல இருக்கிற கொலாஜன் அப்படியே அந்த சூப்ல இறங்கிடும். நாம அதை குடிக்கும்போது அது நேரா நம்ம ஸ்கின்னுக்கும் ஜாயின்ஸ்க்கும் போய் ஊட்டச்சத்தை கொடுக்குது. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, உடம்புக்கு நேரடியா கொலாஜன் கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம உடம்பே கொலாஜனை உற்பத்தி செய்யணும் இல்லையா? அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பில்டிங் பிளாக், அதாவது கட்டுமான பொருளை கொடுக்க போற ஒரு பானத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் சிட்ரஸ் பெர்ரி ஸ்மாஷ். அடடா, பேரை கேட்டாலே ஜில்லுன்னு இருக்குல்ல. ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெர்ரி, ஆரஞ்சு, கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்மாஷ். இதுல என்ன ஸ்பெஷல்னா வைட்டமின் சி இதுல தாராளமா இருக்கு. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வைட்டமின் சி இல்லாம உங்க உடம்பால ஒரு துளி கொலாஜனை கூட உற்பத்தி பண்ணவே முடியாது. இதுதான் பேசிக் ரூல். சோ இந்த பழங்களை எல்லாம் நம்ம வெறும் டேஸ்டுக்காக சாப்பிடல, நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. சரி, புதுசா கொலாஜனை உற்பத்தி பண்றத பத்தி பார்த்தாச்சு. ஆனா ஒரு நிமிஷம், ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற கொலாஜனை நம்ம பாதுகாக்க வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அந்த வேலைக்காக தான் நம்ம கிட்ட அடுத்த 2 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. இவங்களோட வேலையே நம்ம கொலாஜனை சேஃபா பாத்துக்கிறது தான். இந்த 2 பாடி கார்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு மச்சா கிரீன் டீ, இன்னொன்னு நம்ம ஊரு மஞ்சப்பால். ரெண்டுமே பாதுகாக்குது தான், ஆனா ரெண்டும் வேலை செய்யற விதமும் வேற. மச்சா கிரீன் டீல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு ஷீல்டு மாதிரி, அதாவது ஒரு கேடயம் மாதிரி நம்ம கொலாஜனை சுத்தி நின்னு அது டேமேஜ் ஆகாம பாத்துக்கும். இன்னொரு பக்கம் நம்ம கோல்டன் மில்க், அதாவது மஞ்சப்பால். நம்ம டென்ஷன், தப்பான சாப்பாடு, இதனால உடம்புல ஏற்படுற வீக்கத்தால கொலாஜன் அழிய வாய்ப்பு இருக்கு. மஞ்சள்ல இருக்கிற குர்குமின் அந்த வீக்கத்தையே வரவிடாம தடுத்து நிறுத்திடும். சோ ஒன்னு கேடைய மாதிரி பாதுகாக்குது, இன்னொன்னு பிரச்சனையின் ஆணி வேறையே புடுங்கிடுது. இப்ப நாம பார்க்க போற கடைசி பானம் ஒரு ஸ்டிமுலேட்டர், அதாவது ஒரு தூண்டி. நம்ம உடம்புகிட்டயே போய் ஹே இன்னும் கொஞ்சம் கொலாஜனை உற்பத்தி பண்ணு அப்படின்னு சொல்லி வேலை வாங்கக்கூடிய ஒரு பானம். அப்படி ஒன்னு இருந்தா எப்படி இருக்கும்? அட இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் நம்ம ஆலோவேரா, அதாவது கற்றாழை ஜூஸ். இது ஒரு ஸ்டெப் மேல போய் நம்ம ஸ்கின் செல்ஸை நேரடியா தூண்டி கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குது. அதோட நிறுத்திக்காம நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடா ஈரப்பதமா வச்சுக்க உதவுற ஹைலூரானிக் ஆசிட் உற்பத்தியையும் இது பூஸ்ட் பண்ணுது. சொல்ல போனா இது ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி. பொதுவா ஆலோவேரான்னு சொன்னாலே வெயில்ல போயிட்டு வந்தா ஸ்கின்ல அப்ளை பண்றது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, அதையே நம்ம ஜூஸா குடிக்கும்போது அது வெளியில இருந்து தற்காலிகமா இல்லாம உள்ள இருந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நிரந்தரமான பொலிவை கொடுக்குது. ஓகே, இப்ப நம்ம பார்த்த இந்த 5 பவர்ஃபுல்லான பானங்களையும் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு புரியுதா உங்க கிச்சனே ஒரு சின்ன நேச்சுரல் ஃபார்மசின்னு நான் ஏன் சொன்னேன்னு? நம்ம பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். முதல்ல ஃபோன் பிராத் மூலமா கொலாஜனை டைரக்டா சப்ளை பண்ணோம். அடுத்து சிட்ரஸ் ஜூஸ் மூலமா உடம்பையே கொலாஜனை உருவாக்க வச்சோம். அதுக்கப்புறம் மச்சா டீயும் மஞ்சப்பாலும் ஒரு பாடி கார்டு மாதிரி இருந்து நம்ம கொலாஜனை பாதுகாத்துச்சு. ஃபைனலா ஆலோவேரா ஜூஸ் உற்பத்தியை இன்னும் தூண்டி விட்டுச்சு. பாருங்க, ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஸ்பெஷலான ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. சோ இப்போ உங்க கையில ஒரு முழுமையான கொலாஜன் டூல் கிட்டே இருக்கு. உங்க உடம்புக்கு இப்போ என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? நேரடி சப்ளையா, இல்ல உற்பத்திக்கு உதவணுமா, இல்ல இருக்கிறத பாதுகாக்கணுமா? யோசிங்க. உங்க தேர்வு எதுவா வேணா இருக்கலாம். ஆனா ஒன்ன மட்டும் மறக்காதீங்க, உண்மையான அழகு எப்பவுமே உள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது.